கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். லெந்தனும் நாட்களிலே செவ்வாய்க்கிழமை காலை தோறும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே 7 சபைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் நாம் தியானித்த பொழுது எபேசு சபையை குறித்து நாம் தியானித்தோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற குறைவு உன் பேரிலே எனக்கு உண்டு என்ற ஒரு வார்த்தையை நாம் தியானித்தோம். ஆகவே நீ விழுந்து போகாதே என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். அதிலே ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்திலே, அபிஷேகம் பெற்ற அந்த நாட்களிலே, அழைப்பை பெற்ற அந்த நாட்களிலே காணப்பட்ட தீவிரமான ஜெபம், ஒழுங்கான வேத வாசிப்பு, சாட்சி உள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, இந்த நாட்களிலே மங்கி போன ஒரு அனுபவத்தை அல்லது குறைந்து சுருங்கி போன ஒரு அனுபவத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, முழு இரவு ஜெபம் என்ற அந்த வார்த்தை ஆப்டர் கொரோனா முன்னிரவு ஜெபமாக சுருங்கி போனதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கொரோனா என்றைக்கோ ஒளிந்து போய்விட்டது. ஆனால் நம்மிடத்திலே காணப்பட்ட அந்த பாரமான ஜெபம், துறப்பின் வாசலிலே நிற்கிற அந்த ஜெபம், உறுதியான ஒரு ஜெபம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்த அனுபவம் குறைந்து கொண்டே போவதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக நாம் தியானித்த பொழுது கிறிஸ்துவுக்கான செயல்கள் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட்டோம். நம்மிடத்திலே ஊழியம் இருந்தது, சத்தியம் இருந்தது, ஆனால் அதனால் வார்த்தை வெளிப்பட்டது. நம்மிடத்திலே நெருக்கப்படுகின்ற பொழுது தாங்குகின்ற சக்தி இருந்தது. எல்லாம் இயேசுவுக்காக. எப்பருக்கம் நெருக்கப்பட்டு நான் மடிந்து போவதில்லை என்ற வார்த்தையின்படி நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே தஞ்சமானவர் என்ற வசனத்தின்படி நாம் நெருக்கப்பட்ட பொழுது எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்துக் கொள்ளுகிற ஒரு தன்மை நம்மிடத்திலே காணப்பட்டது. ஆனால் மூன்றாவதாக, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவிலே இடைவெளி காணப்படுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆரம்பத்திலே காணப்பட்ட ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டோம். ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு குறைந்து கொண்டே போகிறது. அன்பில்லாத ஒரு ஊழியம் மத சடங்காக மாறிவிடுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாட்களிலே, விசேஷமாக லெந்தனும் நாட்களிலே, வருடம் முழுவதும் ஆராதனைக்கு வராத நபர்கள் 9 மணி காம்பிளின் சர்வீஸுக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் ஒன்றும் தெரியவில்லை. மாறாக அதை ஒரு சடங்காச்சாரமாக செய்து கொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்பில்லாத ஊழியம் ஒரு கடுமையான ஊழியமாக மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பில்லாத ஆராதனை வெறும் வெளிப்படையான ஒரு ஆராதனையாக, செயல்பாடுகள் நிறைந்ததாக நாம் பார்க்க முடியும். நான்காவதாக நாம் தியானித்த பொழுது ஆன்மீக அறிகுறிகளிலே ஜெப வாழ்க்கை சுருங்குதல், தேவ வார்த்தைக்கு ஆர்வமில்லாத ஒரு நிலைப்பாட்டை நாம் ஆராதிக்கின்ற ஸ்தலங்களிலே மிக தெளிவாக நாம் அறிந்திருக்கிறோம். எனவேதான் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின பொழுது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு, நீ எந்த நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இரண்டாவதாக நாம் கர்த்தருடைய சபையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது சிமிர்னா சபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சிமிர்னா சபையை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது
துன்பத்தில், உபத்திரவத்தில், ஏழ்மையில் நிறைந்த ஒரு சபை. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே சுத்திகரிக்கப்பட்டிருந்த ஒரு அனுபவம், உபத்திரவத்தில் நற்சாட்சி பெற்றவர்களாக எழும்பி பிரகாசித்த ஒரு அனுபவம், இயேசுவுக்காக நற்கந்தம் வீசுகின்ற, மனம் வீசுகின்ற ஒரு அனுபவத்தை உடைய சபை என்பதை நாம் இந்த அதிகாரத்தின் மூலமாக இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த பகுதியில் நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தின பொழுது, முதலாவதாக நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிவேன் என்ற வார்த்தையை நாம் இங்கே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய சபையிலே உள்ள எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, ஆண்டவருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அவர் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். குறிப்பாக சிமிர்னா சபையின் நிலைப்பாடுகளை ஆண்டவர் மிக தெளிவாக அறிந்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, உன் உபத்திரவத்தையும், உன் ஏழ்மையையும், உன் சோதனையையும், துன்பத்தின் நடுவில் நீ நடந்து கொண்டு இருப்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே உனக்குண்டான போராட்டம், உனக்குண்டான வருத்தங்கள், உனக்குண்டான கவலைகள், உனக்குண்டான கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நான் உபத்திரவப்படுகின்ற பொழுது, சோதிக்கப்படுகின்ற பொழுது, பாடுபடுகின்ற பொழுது, ஆண்டவர் நம்முடைய வேதனையை அறிந்திருக்கிறார். எனவேதான் நான் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, அவர் நம்மை அறிந்தவராக நம்மோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நாம் இன்னும் பரிசுத்த வார்த்தைகளை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ என்பவர்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அல்லது உருவாக்கப்பட்ட சட்டத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாரும் பொற்சிலையை வணங்க வேண்டும் என்ற சட்டம். ஆனால் இவர்கள் 3 பேரும் வணங்க மறுத்து விட்டார்கள். அக்கினி சூளை 7 மடங்காக பெரிதாக்கப்பட்டது. மிகப்பெரிய சோதனை. ஆனாலும் இந்த 3 பேரும் உபத்திரப்பட்ட பொழுது அல்லது சோதனையை எதிர்பார்த்து காத்திருந்த பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொன்னார்கள். அவர்களை அக்கினி சூழலிலே தூக்கி போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால், உன்னுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே, உன்னுடைய ஏழ்மையான நிலைமையிலே நீ உபத்திரவப்படுகின்ற பொழுது, சரீர பலவீனத்தோடு கூட போராடி கொண்டு இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை நன்றாய் அறிந்திருக்கிறார் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். இரண்டாவதாக சிமிர்னா சபையை குறித்து சொல்லுகின்ற பொழுது, நீ ஐஸ்வர்யவானாய் இருக்கிறாய் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஐஸ்வர்யவான் என்ற வார்த்தை உலக பிரகாரமாய் நாம் பார்க்கின்ற பொழுது
அது நம்முடைய பொருளாதாரத்தின் அல்லது பணத்தின் அளவுகோல் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு பணம் அல்லது செல்வப்பெருக்கு என்பதை விரும்புகின்ற அநேகரை நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்று நடைபெறுகின்ற அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், வளைகுடா நாடுகளின் யுத்தங்களை நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அது சில வேளைகளிலே ஒன்றுக்கும் உதவாது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவேதான் ஐஸ்வர்யம் என்ற வார்த்தை நாம் பணத்தை அளவுகோலாக கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனின் அளவுகோல் என்னவென்றால் விசுவாசம். விசுவாசம் மிகப்பெரிய அளவுகோலாக விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த ஸ்மிர்னா சபையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தானியேலை சிங்கக்கவியிலே தூக்கி போட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அப்படி என்றால் ஐஸ்வர்யம் என்ற வார்த்தை ஒருவேளை ஆவிக்குரிய ஒரு உன்னதமான அனுபவத்திலே விசுவாசத்தை குறிப்பதாக நாம் இந்த சபையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக பயப்படாதே என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். சோதனை என்பது தற்காலிகம் அல்லது கொஞ்ச காலம். இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது 10 நாட்கள் நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். பாடுகளையும் வேதனைகளையும் குறித்து இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் சபையிலே வாசம் பண்ணுகிற அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே வருகின்ற சோதனை அல்லது உபத்திரவம், பாடுகள், வேதனைகள் என்பது கொஞ்ச காலம் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக அறிந்து கொள்ள உதவி செய்கிறது. ஒருவேளை இது முடிவற்ற ஒரு காரியம், முடிவில்லாத ஒரு காரியம் கிடையாது. மாறாக இது கொஞ்ச காலம் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம். இங்கு 10 நாட்கள் என்பது சோதனையானது அல்லது உபத்திரவமானது, சரீர பாடுகளானது நிரந்தரமானது அல்ல, கொஞ்ச காலம். யோபுவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து போனான். செல்வச்சீமானாய் வாழ்ந்தான். ஒரே நாளிலே எல்லா சம்பத்துக்களையும் பிள்ளைகளையும் இழந்து போனான். மாறாக அவனுடைய சரீரத்திலே பருக்கள் என்னும் கொடிய வியாதி அவனை தொற்றிக் கொண்டது. அவன் ஆழமாய் நேசித்த மனைவி அவனை பார்த்து தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். ஆனால் யோபு ஆண்டவரை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட காணப்பட்டார். இந்த உபத்திரவம், இந்த சரீர பலவீனம் கொஞ்ச காலம். எனவே அவர் ஆண்டவரையே நோக்கி பார்த்தார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற விசுவாச வார்த்தை. அது நிமித்தமாய் யோபுக்குரிய எல்லா போராட்டத்தின் நாட்களும் முடிந்து ஆண்டவருடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களுக்குண்டான பாடுகள், உங்களுக்குண்டான சரீர பலவீனங்கள், உங்களுக்குண்டான நெருக்கங்கள், உங்களுக்குண்டான உபத்திரவங்கள் கொஞ்ச காலம் என்பதை குறித்து வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கடைசியாக மரண பரியந்தம் உண்மையாயிருக்க வேண்டும். மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நாம் இன்னும் தானியேலை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அவன் தன் தேவனுக்கு முன்பதாக உண்மையாயிருந்தபடியால்
தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மை உடையவராக காணப்பட்டார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக காணப்பட்டான். எசேக்கியா கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்து உண்மையாய் காணப்பட்டான். விசுவாச வாழ்க்கையிலே நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முடிவுரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாய் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய விசுவாசத்தை அல்லது நாம் நிலைத்திருக்கிற அந்த கிருபையை நம்மை விட்டு விலக்கி போட அநேக சோதனைகள் வரக்கூடும். வெறும் காற்று உங்களுக்கு எதிராக வீசக்கூடும். ஆனால் இவை எல்லாவற்றிலும் நான் கர்த்தராகிய ஆண்டவரை உறுதியாய் நம்பி முடிவு பரியந்தம் அல்லது என்னுடைய மரண பரியந்தம் நான் இயேசுவுக்கு உண்மையாய் வாழுகின்ற பொழுது, உண்மை என்ற வார்த்தை அவரை ஆராதிப்பதிலே உண்மை, ஆவியோடும் உண்மையோடும் ஆவியோடும் முழு இருதயத்தோடும் அவரை தொழுது கொள்வதிலே உண்மை, பரிசுத்த வேதாமத்தை வாசிப்பதிலே உண்மை, ஆண்டவருக்கு முன்பதாக தினமும் காத்திருப்பதிலே உண்மை. தானியேலுக்கு விரோதமாய் நெருக்கம் காணப்பட்டது. தானியேல் தினமும் 3 வேளை ஆண்டவருக்கு முன்பதாக காத்திருந்த அனுபவத்திலே அவர் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் என்பதை குறித்து வேதத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். உலகத்திலே கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மை, ஊழியத்திலே உண்மை, ஊழியத்திலே ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே பலமாய் ஓடுகின்ற அந்த சத்துவத்தை உடையவர்களாக இயேசுவுக்காக செயல்படுவதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் மரண பரியந்தம் உண்மையாயிரு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே செமினா சபையிலே சொல்லப்பட்ட அந்த அனுபவங்கள் காணப்படலாம். வேதத்தை நாம் திருப்பிக் கொண்டு வாசிக்கின்ற பொழுது உபத்திரவத்தையும் ஐஸ்வர்யனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் என்று சொல்லிவிட்டு, நீ படப்போகிற பாடுகளை குறித்தும் எவ்வளவும் பயப்படாதே. ஒருவேளை நீ சபையிலே ஏழ்மையான ஒரு மனிதனாய், ஏழ்மையான ஒரு குடும்பமாய், மிகவும் சரீர பலவீனத்தோடு கூட வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நபராய், வெகுவாய் பாடுபடுகிற ஒரு நபராய் நீ காணப்படலாம். ஆனால் உன்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்றாய் அறிந்திருக்கிறார். அவர் உன் கண்ணீரை அறிந்திருக்கிறார். அவர் உன் பலவீனங்களை அறிந்திருக்கிறார். எனவே எல்லாம் கொஞ்ச காலம் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, விசுவாச வாழ்க்கையிலே நாம் பலப்படும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் சோர்ந்து போன வேளையிலே பயப்படாதே. சோதனை என்பது சில காலங்கள், கொஞ்ச காலங்கள். சோதனையோ வியாதியோ நிரந்தரமானவைகள் அல்ல. அது கொஞ்ச காலம். நாம் இயேசுவை விசுவாசத்தோடு கூட நோக்கி பார்க்கின்ற பொழுது அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நிறையப்படுகின்ற ஒரு சபையின் அனுபவத்தை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நான் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உடையவராக காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் தமது 2ஆம் வருகையிலே வாடாத கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அவரோடு கூட இருக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய சபையிலே நான் எப்படிப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறேன்? ஆண்டவர் உன்னை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் உன் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய சோதனையை அவர் அறிந்திருக்கிறார். நீ உண்மையாயிருந்தால் எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத், நெகோ என்பவர்களை காப்பாற்றினாரோ, எப்படி தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்தாரோ, அப்படியே உன்னையும் ஆண்டவர் காப்பாற்ற, உனக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு முன்பதாக
உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம். நாம் ஜெபிப்போம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதிலே, உம்முடைய வேதத்தை வாசிப்பதிலே, உமக்கு முன்பதாக காத்திருப்பதிலே, அன்றாட வாழ்க்கையிலே உபத்திரவங்களும் பாடுகளும் வேதனைகளும் ஏழ்மையும் எங்களை தாக்குகின்ற பொழுது எல்லாவற்றிலும் நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உண்டவர்களாக காணப்பட ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். நாட்களிலே உடைய வார்த்தைகளை அதிகமாய் தியானித்து 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 உண்மை ஆழமாய் நெருங்கி சேருகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள மரணபரியந்தமும் இயேசுவுக்காய் உண்மையாய் ஓட, மரணபரியந்தமும் இயேசுவுக்காய் உண்மையாய் வாழ ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் எழும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.